என்னுடைய பேர் சித்ரா, ஏஜி சித்ரா. நான் ஊராட்சி வட்ட துவக்கப்பள்ளியில் சின்னமலையாம்பட்டு ஊரில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன். என்னுடைய கணவர் 10 வருடங்களுக்கு முன்பு தேவலாபுரம் பகுதியை சேர்ந்த விஸ்வநாதன் மகன் தயாநிதி திமுக பிரமுகரிடம் 9 லட்சம் கடனாக பெற்றார். அது அசலும் வட்டியுமாக மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை கழிச்சுன்னு வந்தார். 27/11/2025 12 மணிக்கு நான் வேலை செய்கிற இடத்துல பள்ளியில் தயாநிதியும் அவர் பன்னீர்செல்வம் சாத்தம்பாக்கம் இருவரும் வேலை செய்கிற நேரத்தில் பிள்ளைங்கள் மத்தியில் ஆசிரியர் மத்தியில் என்னை கேவலமாக பேசி வெற்று காசோலைகள் 15 காசோலைகளை வைத்துக்கொண்டு கையெழுத்து போடாத காசோலைகளை வைத்துக்கொண்டு என்னை மிரட்டி உன்னை வேலையிலிருந்து எடுத்துருவேன், பணி செய்ய விட மாட்டேன், 37 லட்சம் கடன் கொடுக்கணும், நீங்க வட்டியும் அசலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பணி செய்ய விடாம வேலை நேரத்துல என்னை அசிங்கமா தகாத வார்த்தைகளை என்னை திட்டி மிரட்டி உங்களை ஒரு ரோட்ல போக விட மாட்டேன், வர விட மாட்டேன், உங்க கணவரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போயிருக்கிறாருங்க. 2 பேரும் தயாநிதியும் பன்னீர்செல்வம் என்றவரும் திமுக பிரமுகர். அவர் குறித்து உமராபாத் காவல் நிலையத்துல அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், எழுதி கொடுத்துருக்கிறேன். திருப்பத்தூர் எஸ்பி ஆபீஸ் அவரு போயிட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன்.